நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் நெருஞ்சிப்பேட்டை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் டேமில் இருந்து பவானி ரோட்டில் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஈரோடு மாவட்டம் ஆரம்ப இதில் தான் எல்லையில் தான் நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்குறோம். 5 HP மோட்டார், சோலார் மோட்டார். அதாவது சோலார் மோட்டார்னால் நீங்கள் டிசி மோட்டார் அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்க. பியூர் ஏசி மோட்டார். நம்ம பண்ணியிருக்கிற அத்தனை வீடியோவும் ஏசி மோட்டார் தான் அதிக அளவு பண்ணிகிட்ருக்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா பியூர் ஏசி மோட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்ட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, 10 பேனலில் ஏற்கனவே நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் போட்டிருக்கிறீங்க, அந்த மாதிரி எங்கள் கிணத்துக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நாமளும் அது போலவே அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டு ப்ரைஸ் சொல்லியிருந்தோம். நம்மளுடைய கஸ்டமருங்க நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, நீங்கள் பெஸ்ட்டு ரேட்டுன்றதை வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேட்குறீங்க. எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான். மற்ற டீலருங்க வந்து கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேசுகிறாங்க. வெளியே ரேட் சொன்னால் அவங்களோட தொழில் பாதிப்படையுதுன்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டாங்க. அதனால் நம்ம நிறையா ரேட்டை பற்றி பேசிக்கிறதில்ல. சரி, அதை விடுங்க, அது அப்புறப்பட்டது விஷயம் பார்ப்போம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பாருங்கள், ஜிஐ மெட்டீரியல் பக்காவான ஸ்டாண்டு குவாலிட்டிங்க. நம்மகிட்ட இருக்கிற மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட்டு இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் வந்து பக்கா குவாலிட்டியில் போட்டு கொடுத்துரும். ஏன்னா பேஸ் மட்டும்தாங்க அடித்தளம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா மேலே இருக்கிறது சூப்பராக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த மாதிரி அடித்தளம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம். இது போல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கும் வேணால் தாராளமாக கூப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் அல்லாதவர்களுக்கும் நம்ம சொல்கிற ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, பிஎல்டிசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் செலவு கம்மிங்க. ஒரு 20,000 30,000 செலவு கம்மி. ஆனால் இது 4-5 வருஷம் நல்லா ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு செலவு கம்மி இல்லைல்ல. ஏன்னா பிஎல்டிசி பர்மனெண்ட் மேக்னெட்டு, எப்படி மேக்னெட் அதனோட தன்மையை குறைக்க தான் செய்யும். சீக்கிரமாக ப்ராப்ளம் வரும். ஒரு வருஷத்துக்குள்ளே போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க, சார் இவ்வளோ ஆச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க, பிஎல்டிசி விட்டுட்டு ஏசி மோட்டார் எதனா பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற முடிவு என்னென்னா, பிஎல்டிசி பண்ணுறதை விட ஒரு 20,000 30,000 ஜாஸ்தி வருங்க. என்ன 1,60,000 1,50,000 பண்ணி கொடுக்குறாங்க. பேனல் தாங்க இன்க்ரீஸு. பேனல் அதிகமாக போட செலவு அதிகமாகுது, அவ்வளோதாங்க வித்தியாசம். நீங்கள் பேனல் அதிகமாக போட செலவு அதிகமாகிற விஷயம் நாட்கள் அதிகமாக நீடிக்கும், பொருள் தரமாக இருக்கும், உங்களுக்கு காலத்துக்கும் அது நீடிச்சு இருக்கும். ஏன்னா கரண்ட்டு மோட்டார் வந்து நீங்கள் ஆல்ரெடி கண்ணில் பார்த்துட்ருக்கிற மோட்டார் தான். அதனால் நம்பி போடுங்க, பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம். 10 பேனலில் 5 HP மோட்டார் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்மளை பார்த்து இப்போ சில டீலருங்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 10 பேனலில் ஓட ஆரம்பிக்குதாமே, 12 பேனல் தேவையில்லையாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளை பார்த்து இப்போல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. பரவாயில்ல, வாழட்டும், நாமளும் வாழ்வோம், அவர்களும் வாழட்டும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் ஐஎன்விடி டிரைவ் போட்டு சூப்பரான முறையில் தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம். இது போல் சோலார் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி ஆழம் கொண்ட கிணறு தான். நம்ம வந்து ஒரு 80 அடிக்கு பைப் வாங்கி கொடுத்துருக்கோம். தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்கள், ரொம்ப டல் கிளைமேட்டுக்கு இந்தளவு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு. இது ஒன்றும் பெஸ்ட்டு ஃபோர்ஸு கொடுக்கறதுக்கான வெயில் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இது நாங்கள் முடிக்கும் போது 4:30 மணி. அதனால் இன்னும் நல்லாவே ஃபோர்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.